குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த நான் முதல்வன்ல எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்ணி கிடாப்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் முதல்வன் ப்ராஜெக்ட். இது ஒரு ரொம்ப சிம்பிள் டாஸ்க்கு தான். கொஞ்சம் கிளியராக நம்ம ரிப்பீட்டடாக வந்து நான் சொல்கிற அந்த வீடியோ டெமோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். முதல் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுங்கிறது எப்படி வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்களோ, உங்களை பற்றின விஷயங்கள் அந்த ரெஸ்யூமில் வருமோ, அதுபோல் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டாக உங்களோட ரெஸ்யூமை ஒரு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். உங்களை பற்றின விஷயங்களுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு என்னை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது index.htmlனு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நீங்கள் வந்து index.html தான் ஸ்டோர் பண்ணணும் உங்களோட ஃபைலை. இந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணிக்கணும். சரியா? இப்போது இந்த டபுள் கிளிக் பண்ணனா இதுதான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட். மேலே என்னோட நேம் வரும். அண்ட் தென் வந்து என்னோட டெசிக்னேஷன், நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அந்த டெசிக்னேஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து வியூ மை ப்ராஜெக்ட். இதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட லிங்க்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வெப்சைட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்லாம் அதில் கொடுத்து இதை கிளிக் பண்ணால் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைனில் இருக்குது. ஆக்சுவலி ஆல்ரெடி பண்ணி லோக்கல் சிஸ்டமில் நான் வச்சுருக்கேன். இந்த ப்ரொஃபைல்ங்கிறது என்னோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோட்டோவை அதாவது இது ரெண்டுத்தையும் ஒரே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே இதை போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெமோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இண்டெக்ஸு ப்ரொஃபைல் அப்படின்னு என்னோட ஃபோட்டோ ப்ளஸ் இது வந்து என்னோட ஃபோட்டோ ப்ளஸ் வந்து அந்த அந்த HTML இது வந்து கோடிங் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது இப்படி இந்த HTML கோடு பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபோட்டோ வச்சுக்கணும். சரியா? ஏன்னா வந்து நம்ம கோடிங்கில் வந்து இந்த ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் கொடுத்துருக்கோம் அதுக்காக. சரி, இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்னு கொடுக்கணும். சப்போஸ் நோட் பேட் இதில் டிஸ்பிளே ஆகலாம், சூஸ் அனதர் ஆப் போனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்துடும் நோட் பேட் அப்படின்னு இதில் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்தோடனே ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இருக்கிற கோடிங் வந்து மேலே இருக்கிற கோடிங்லாம் CSS கோடிங். அதில் வந்து நீங்கள் எதுவும் எடிட் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, கார்த்திகே போர்ட்ஃபோலியோ, அந்த இடத்துல உங்கள் நேம் இனிஷியல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா HTML கோடில் தான் நீங்கள் மெயினாக எடிட் பண்ணணும். ஸோ இந்த ஹெட்டர்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வெப்சைட்டை பக்கத்தில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த கோடிங்கையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்படி ரெண்டும், அதாவது அந்த கோடிங்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அது எப்படி அப்படின்னு. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஓகேவா? இப்போ நீங்கள் வைடாக பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒரு மொபைலில் பார்த்தாலும் அது அழகாக குட்டியாக ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு மொபைல் வியூவிலையும் குட்டியாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட். சரி, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே ஹெட்டர் கார்த்திக் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துருக்கீங்களா, அதுதான் இங்கே மேலே டிஸ்பிளே ஆகிற அந்த ஹெட்டிங். அடுத்தது வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே, profile.jpg அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவங்க எப்போவுமே வந்து profile.jpg அப்படின்னு கொடுக்கணும். அதாவது உங்களோட ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போயிட்டு profile.jpgன்னு கொடுக்கணும். அதாவது உங்களோட ஃபோட்டோவோட நேம் வந்து profile.jpgன்னு இருக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபேக்கல்டி இன்ஜினியர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சிஸ்டம் ப்ரோக்ராமர், வெப் டெவலப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்காது. ஆனால் நீங்கள் சும்மா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்தந்த இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால அதெல்லாம் நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஃபேக்கல்டி இன்ஜினியர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சிஸ்டம் ப்ரோக்ராமர், வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல் வித் எக்ஸ்பர்டைஸ் ப்ரோக்ராமிங் நெட்ஒர்க்கிங்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கு இல்லையா, அந்த கோடிங் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கோடிங் லைவாக எடிட் பண்ணி இதில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் நம்பரோ இல்லை வந்து
இமெயில் ஐடியும் நான் தரல. ஆக்சுவலி ரெஸ்யூமில் அது ரொம்ப முக்கியம். மொபைல் ஐடி ஆர் இமெயில் ஐடி தரணும். சரி, எந்த இடத்துல தரலான்னு பார்த்தா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மேலே வர மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கலாம் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும். சரி, அதுக்கு நான் எங்கே எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே இந்த இடத்துல ஐடி ப்ரொஃபஷனலுக்கு கீழே இந்த இடத்துல வரணும் இல்லையா? ஸோ மேலே இருக்கிற இதே ஸ்டைலில் காப்பி பண்ணிக்கிறேன். இது இந்த சிஸ்டம் ப்ரோக்ராமர் வெப் டெவலப்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஃபேக்கல்டி இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை டெலீட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அத்தனை மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்கள் இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இமெயில் அப்படின்னு கொடுக்கணும். இமெயில் ஐடின்னு கொடுத்துட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது இமெயில் ஐடின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப இந்த இடத்துல ரீப்ரெஷ்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் ஆயிடுச்சு. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் வரும், ஆர் ஷார்ட்டாக இருந்ததுன்னா சிங்கிள் லைனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா? அப்போ ரெஸ்பான்சிவ் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோட் பேடில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கோடிங்கில் இது பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட லிங்க் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன, என்னோட ஓன் வெப்சைட் அது. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நெட்டில் சர்ச் பண்ணால் வரும். அது என்னோட ப்ராஜெக்ட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரியா? சப்போஸ் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி ஏதாவது அதோட வெப் லிங்க்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட வெப் ப்ராஜெக்ட். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். சரிங்களா? இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ திரும்பவும் நான் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா விசிட் மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்டு எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், வெப் ப்ராஜெக்ட்ஸ். 2 காலேஜோட வெப்சைட்டு, மாலவன் காலேஜோட வெப்சைட்டு, அண்ட் தென் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரஸ்ட்டுக்கான வெப்சைட் க்ரியேட் பண்ணது. ஸோ இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணால் அது வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இது மாதிரி வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் index.html கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சேவ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். அதாவது இப்போ வந்து ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இது வந்து நீங்கள் இப்போ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க, ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க ஒரு ஃபோல்டரில். அடுத்து நம்ம வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து இது கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணுறது, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ உங்களோட இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும், ஓடிபி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஹப் நான் வந்து ரீசெண்டாக லாகின் பண்ணும்போது என்னோட யூசர் நேம் நீங்கள் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபிலாம் ஜென்ரேட் ஆச்சு. அதுக்காக கண்டிப்பாக உங்கள் இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இமெயில் ஐடி சம்டைம்ஸ் அது ஓடிபி கேட்கும்போது ரெடியாக வந்து ஓப்பனில் இருக்கணும். சரியா? இப்போ நான் வந்து கிட்ஹப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். கிட்ஹப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்.
GitHub எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை எல்லாத்தையும் GitHubல க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் லிங்காக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த GitHub வந்து யூஸ் பண்ணுறோம். அதை பண்ணி தான் நீங்கள் அந்த லிங்க்கை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் நான் முதல்வன் இதில் ப்ராஜெக்ட் லிங்க்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணணும். அந்த லிங்க் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து இதை கிளிக் GitHub வந்த உடனே அதோட மெயின் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே சைன் அப்னு இருக்கும். இந்த சைன் அப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இமெயில் ஐடி, அதாவது நான் முதல்வன் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு, இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஏதாச்சும் சம் கேரக்டர் கொடுத்துட்டு நம்பர்ஸ் 3 நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். இந்த அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேரக்டராக இருக்கணும், ஒரு அப்பர் கேஸாவது இருக்கணும். அந்த மாதிரிலாம் சில கண்டிஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். அந்த யூசர் நேம் அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறது அதுவே சொல்லிடும். சரியா? சம் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அதுவே அவைலபிளாக என்ன அப்படிங்கிறத அதுவே சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் நேம் அவைலபிள்னா இந்த இடத்துல டிக் வரும். சப்போஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டிக் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண யூசர் நேம் தரேன். இந்த யூசர் நேமில் தான் நான் லாகின் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு வரும். ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணால் யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குது, நாட் அவைலபிள் அப்படின்னு வரும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு யூசர் நேம் கிரியேட் பண்ணுவேன். இந்தியா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து சில ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த GitHub அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த GitHub அக்கௌண்ட் வந்து சப்போஸ் வந்து இந்த GitHub அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து GitHub ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ இங்கே சைன்இன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு சைன்இன் கொடுங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சரியா? கொடுக்குறேன். கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த மாதிரி சைன்இன் ஆகிடும். உங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணது இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ரெஸ்போஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ரெஸ்போஸ்ட்ரி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த இதில் இதுக்கு இந்த ரெஸ்போஸ்ட்ரிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ளவுடில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி அதில் தான் வந்து உங்களோட எல்லா நீங்கள் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேரு, வெப்சைட்டு, அப்புறம் அந்த index.html இந்த மாதிரியான வெப்சைட்டு, போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி வெப்சைட், உங்களோட ப்ராஜெக்டை கூட, அதாவது வந்து ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட்டு, ஜாவா ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் க்ளவுடில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி கோடிங் வந்து ஒர்க் ஆகலை என்னன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண தந்தால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு, க்ளவுடில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த GitHub வந்து நிறையவே யூஸ் ஆகும். இதை பற்றி நீங்கள் டுட்டோரியல் வேணும்னா GitHub பற்றி தனியாக நிறைய படிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து ரெஸ்போஸ்ட்ரி அப்படிங்கிறது கார்த்திக் மாலோலா அப்படிங்கிறது என்னோடய யூசர் நேம். அதில் வந்து போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அது ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று வெப் டெவலப்மெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக வந்து புதுசாக ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி வந்து அப்லோட் இது பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே உங்கள் யூசர் நேம் இங்கே வந்துடும். அந்த ரெஸ்போஸ்ட்ரி நேம் கொடுங்க. நான் ஒரு வெப் டெமோன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து எங்கேயும் கிரியேட் ஆகலை, புதுசாக தான் கிரியேட் ஆகுது, அதனால் வந்து அவைலபிள். ஸோ இந்த இடத்துல பப்ளிக் ஆப்ஷன் இருக்கணும். இது பப்ளிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கிரியேட் ரெஸ்போஸ்ட்ரி கிரியேட் பண்ணிங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் பை கிரியேட்டிங் நியூ ஃபைல் ஆர் அப்லோடிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணி ஆஃப்லைனில் வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்? என்னோட சிஸ்டமில் வச்சுருக்கேன். அதான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா? நீங்கள் வந்து இங்கே க்ளவுட்லேயே ஃபைலெல்லாம் கிரியேட் பண்ணி இங்கேயே கோடிங் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆனால் ஒரு சிலதுக்கு ஓகே, இந்த HTML நீங்களே இங்கேயே கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் நீங்கள் அப்லோட் ஆப்ஷன் போகிறது தான் கரெக்டு. சரியா? ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபைலும் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். சரி, அப்லோடிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஓகே, சூஸ் ஃபைல்னு இருக்கும். உங்கள் சிஸ்டமில் போங்க. போனதுக்கப்புறம் நான் வந்து வெப்டெமோ அப்படிங்கிற ஃபோல்டர் இதில் இண்டெக்ஸு, என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ரெண்டுமே வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க.
2 ஃபைலும் அப்லோட் ஆகி இந்த இடத்துல காமிக்கும். உடனே வந்து கமிட் சேஞ்சஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோடது கிட்டபுக்குள்ளே இந்த வெப் டெமோ அப்படிங்கிற ரெஸ்போசிட்டிக்குள்ளே அது வந்து கோடிங் வந்து இதுவாகிடுச்சு. சரியா? ஸோ கோடிங் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இது index.html தான் நீங்கள் கொடுக்கணும். வேறு எந்த நேமும் கொடுக்கக்கூடாது. வேறு நேம் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகாது. அதாவது வெப் லிங்க் வந்து ஒர்க் ஆகுது. எப்போவுமே வந்து ஒரு வெப்சைட் மாதிரி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் பேஜ் வந்து index.html தான் கொடுக்கணும். அதை வச்சு தான் வந்து அது அக்சஸ் ஆகும். சரிங்களா? சரி. இப்போ வந்து இந்த கோடிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஜிப்புன்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து டவுன்லோட் ஆகிடும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது நம்ம இதை வந்து இந்த பேஜஸை பப்ளிஷ் பண்ணணும். அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு செட்டிங் போகிறீங்க. வெப் டெமோலேருந்து செட்டிங்ஸ் போகணும். பேஜஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல நன்னுன்ற இடத்துல இதுதான் மெயின் பேஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். சேவ் கொடுங்க. ஓகேவா? சேவ் கொடுத்த உடனே அது சேவ் ஆகிடும். ஸோ திரும்பவும் ஜென்ரலுக்கு போயிட்டு அகைன் வந்து நீங்கள் இந்த இடத்துல மெயின் வந்துட்டுருக்கோம். ஸோ அகைன் வந்து திரும்ப பேஜஸ்க்கு வாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கோடிங்குள்ளே போங்க. கோடிங்குள்ளே போனதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு அந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். சரியா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பேஜஸ் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள், யுவர் சைட் இஸ் லைவ். எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலி நீங்கள் அந்த பேஜஸில் போயிட்டு மெயின்னு செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து யுவர் சைட் லைவ் அப்படின்னு வரும். அதனால தான் நான் இந்த பேஜஸ்லேருந்து திரும்பவும் என்னோட அந்த மெயின் பேஜுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து பார்க்குறேன். இதுதான் வந்து உங்கள் வெப்சைட்டு. சரியா? இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே என்னோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஓகே, இதுதான் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இதை காப்பி பண்ணி யாருக்காவது மெயிலில் கூட அனுப்பலாம். இதுதான் வந்து என்னோட ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். இந்த லிங்கை தான் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் நான்மதுவன் ப்ரொஃபைலில், ஓகேவா, ப்ராஜெக்ட் லிங்க்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த லிங்கை தான் போட்டு சேவ் பண்ணணும். ஓகேவா? அவங்க செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பரோட என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. என்னோடய ப்ராஜெக்டை கிளிக் பண்ணேன்னா நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்கிற என்னோடய மெயின் அந்த வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதிலேருந்து நான் எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பை மிஸ்டேக் இங்கே பாருங்கள், எப்போத்துலேருந்து நான் வந்து இந்த வெப் டிசைனராக இருக்கேன் அப்படிங்கிறது எக்ஸன் இருக்குது. ஸோ அப்போ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும். அதுக்கு என்ன, எப்படி சார், நான் ஏற்கனவே சிஸ்டமில் நீங்கள் வச்சுருக்கீங்களே அந்த ஃபைல் எடிட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிட்டாப்லேயே வந்து எடிட் பண்ணலாம். எப்படி கிட்டாப்லேயே எடிட் பண்ணலாம்னா திரும்ப அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் வாங்க, கிட்டாபுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடுக்கு வாங்க. கோடுக்கு ஒன்று index.html இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த கோடிங்கே ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டைரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் திஸ் ஃபைல்னு இருக்கா, இந்த எடிட் திஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ என்ன நான் சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு இடத்துல வந்து இயர் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இது இருக்கா, இந்த இடத்துல இயர் வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். அதாவது 2023 இந்த வெப் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது 2023 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, ஸோ ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் ஓகே, எவ்ரி திங் ஓகே அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அப்டேட் இன் HTML, அதாவது index.html அப்டேட் பண்ணணுமா அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சேஞ்சஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸில் போனீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் லைவில் இருக்குன்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த இடத்துல சாரி ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே இருக்குது. 2-3 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு வெப்சைட் அப்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது இதுவாகும். ஒரு நிமிஷம். இது ஒரு முறை சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியும். இல்லைன்னா அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா அந்த 2023 மாற்றிருக்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ரைட். அப்போ செட்டிங்ஸில் போயிட்டு திரும்பவும் பேஜஸில் போயிட்டு மெயின். ஓகே, இதெல்லாம் ஓகே தான், எவ்ரி திங் ஓகே. இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தா சேஞ்சஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வரலன்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி, கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிடும், பட் இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஏன்னா இது வந்து ஹிஸ்ட்ரியிலே ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ஏற்கனவே பண்ணது ஹிஸ்ட்ரியிலே ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் பழசே காமிக்கும். வேறு ஒரு ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா அது அழகாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஈவன் தோ இதை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா GitHubல லிங்க் கிரியேட் பண்ணுறது. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் நேரில் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை 1க்கு 3 ஒரு 1 to 3 டைம்ஸ் வந்து நிறைய ரிப்பீட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.